මහානායකවරුන්ටත් පොලිස් ආරක්ෂාව දුන්නේ. மகாநாயக்க தேரர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அந்த சம்பவத்தின் பின்னரே தலதா மாளிகைக்கு முன்பாக இருந்த வீதியை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் காரணமாக கண்டியில் வாகன நெரிசல் தற்போது ஏற்பட்டுள்ளது. நீங்கள் குறிப்பிடுவது போன்று தேசிய பாதுகாப்பு குறித்து எவ்வித பிரச்சனையும் இல்லை. இதனை பாடசாலையின் வகுப்பறை என நினைத்துக் கொண்டிருந்தால் ஆசிரியையாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவரை போன்றுதான் அவர் கதைத்தார். உங்களை வாயை மூடிக்கொண்டு இருக்குமாறு எவ்வாறு கூற முடியும்? அவ்வாறு இருந்தால் இங்கு தலைமை ஒன்று தேவையில்லை. அவரது கூற்றை வாபஸ் பெற கூறுங்கள். நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். கேள்வி ஒன்றை கேட்பதாக இருந்தால் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவது போன்று கேளுங்கள். நீங்கள் வேறு கதை ஒன்றை கூறுகின்றீர்கள். அதற்கும் 4 நிமிடங்களை எடுத்துக் கொள்கின்றீர்கள். கல்வித்துறை தொடர்பில் விவாதம் ஒன்றை நடாத்தும் போது தெளிவான நடைமுறை ஒன்று இல்லாமல் இதனை நடாத்தி செல்வது பயனற்றது. வெள்ளை காகிதத்தை அடிப்படையாக கொண்டு கல்வித்துறை தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தை முன்னெடுக்க முடியும். இதற்கு 3 நாட்கள் தேவை. மக்களுக்கு 100% கருத்துக்களை வழங்காமல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்வது ஏற்புடையதல்ல. அவ்வாறு மேற்கொள்ளப்படவும் கூடாது. அரசாங்கத்தின் நிலைப்பாடு முடிந்த அளவு மக்களை தெளிவுபடுத்துகிறது. அதற்கு எல்லா தளங்களையும் பயன்படுத்துகின்றனர். பிரதமர் அவர்கள் தொழிற்சங்கங்கள், மாணவ அமைப்புகள், கல்வித்துறை நிபுணர்களை சந்தித்து கலந்துரையாடுகின்றார். இது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி மறுசீரமைப்பு. வெள்ளை காகிதம் என்பது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் உள்ள நடைமுறை. அந்த காலத்தில் அச்சு இயந்திரங்கள் இல்லாமையினால் வெள்ளை காகிதங்களை தயாரிப்பது கடினம். வெள்ளை கடதாசி யுகத்திலிருந்து டிஜிட்டல் யுகத்திற்கு வந்துள்ளோம். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருக்கலாம், வேறு விதமாக இருக்கலாம். அதில் எவ்வித நிந்திப்பும் ஏற்படாது. மிகவும் கஷ்டப்பட்டு வெள்ளை காகிதங்களை அக்காலத்தில் தயாரித்தார்கள். பொதுமக்களின் கருத்துக்களின் பின்புதான் அவ்வாறான விடயத்தை மேற்கொள்ள வேண்டும். இறுதி ஆவணம் ஒன்று இல்லை. அவ்வாறு இருந்தால் அதனை சட்டம் மூலமாக சமர்ப்பிப்போம்.